கமலஹாசனின் மக்கள் நீதி மய்யம் கட்சி 2 தொகுதிகளை கேட்பதனால் திமுக அதிர்ச்சி அடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. லோக்சபா தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு பேச்சை திமுக துவங்கியிருக்கிறது. அக்கட்சியின் பொருளாளர் டி.ஆர். பாலு தலைமையிலான குழுவினர் ஜனவரி 28இல் காங்கிரஸ் கட்சியுடன் பேச்சு நடத்தியிருக்கிறார்கள். அடுத்தடுத்து விடுதலை சிறுத்தைகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், மதிமுக, முஸ்லீம் லீக் உள்ளிட்ட கட்சிகளுக்கு பேச்சு நடத்த இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திமுக கூட்டணியில் கமல் சேர்வது உறுதி செய்யப்பட்டாலும் ஏற்கனவே அதிக கட்சிகள் இருப்பதனால் கமல் கட்சிக்கு தொகுதிகள் ஒதுக்குவதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. 2021 சட்டசபை தேர்தலில் கோவை தெற்கு தொகுதியில் பாஜகவிடம் தோல்வியடைந்த கமலஹாசன் லோக்சபா தேர்தலில் கோவையில் போட்டியிட்டு வெற்றி பெற நினைக்கிறார். ஆனால் அத்தொகுதியில் வென்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விட்டுக் கொடுக்க மறுப்பதாக கூறப்படுகிறது. கோவை இல்லாவிட்டால் தென் சென்னையை கமல் கேட்கிறார். ஆனால் சென்னை மாநகரில் எந்த தொகுதியும் விட்டுக் கொடுக்க திமுக தயாராக இல்லை. கோவை அல்லது தென் சென்னை தவிர மற்றொரு தொகுதியையும் கமல் கேட்பதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே இருக்கும் கட்சிகளுக்கு தொகுதி ஒதுக்க முடியாமல் தவித்திருக்க வரும் சூழ்நிலையில் கமல் 2 தொகுதியில் கேட்பது திமுகவை அதிர்ச்சியடைய வைத்திருக்கிறது என்று செய்தி வட்டாரங்கள் நமக்கு தெரிவிக்கிறார்கள். நன்றி, வணக்கம்.